Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.1.3, Microscopic Model of Current. Last video la drip velocity அந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரிப் வெலாசிட்டினா ஒரு பேட்டரியை கண்டக்டிங் ஒயரோட டூ எண்டில் கனெக்ட் பண்ணும்போது கண்டக்டிங் ஒயருக்குள்ளே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு டுவர்ட்ஸாக மூவ் ஆகும். அப்படி இந்த கண்டக்டருக்குள்ளே மூவ் ஆகும்போது கண்டக்டருக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஸ்கேட்டர் பண்ணும், கொலைடல் பண்ணி ஸ்கேட்டர் பண்ணும். அப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட பாத் ஜிக்ஸாக் பாத்தாக இருக்கும். அப்படி ஜிக்ஸாக் பாத்தாக வரும்போது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி தான் வந்து ட்ரிப் வெலாசிட்டி. ரைட். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டு ஒரு கண்டக்டருக்குள்ளே எந்த மாதிரி மூவ் ஆகுது, ஃப்ளோ ஆகுதுன்றது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். நீங்கள் ஒரு கண்டக்டிங் ஒயரை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த கண்டக்டிங் ஒயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. தென் இந்த கண்டக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் டு லெஃப்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்ளைடு ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ரைட். ஸோ அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுற இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நீங்கள் ரைட் டு லெஃப்ட்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த கண்டக்டருக்குள்ளே பர் யூனிட் வால்யூமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறீங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து n. இங்கே பாருங்கள், சப்போஸ் there are n electrons per unit volume in the conductor. இந்த கண்டக்டரோட பர் யூனிட் வால்யூமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் n எலக்ட்ரான்ஸ். ரைட். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மூவ் ஆகிற அந்த எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட ட்ரிப் வெலாசிட்டியும் சேமாக இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அஸ்யூம் that all the electrons move with the same drip velocity. எல்லா எலக்ட்ரான்ஸும் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிங்க. ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்கோம், கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரானோடைய மூவிங் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் கண்ட்ரோல் டைரெக்ஷன். அப்போ பாருங்கள், எலக்ட்ரானோட மூவிங் டைரெக்ஷன் லெஃப்ட் டு ரைட்டு. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் அப்படிங்கிறது ரைட் டு லெஃப்ட். ஓகே, ரைட். தென் இப்போ ட்ரிப் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், நம்ம இங்கே விடின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கண்டக்டருக்குள்ளே மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதான் பாருங்கள், எலக்ட்ரான்ஸ் மூவ் த்ரூ ஏ டிஸ்டன்ஸ் dx வித்தின் ஏ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் dt. ஸ்மால் இன்டர்வல் டைம் dtன்ற டைமுக்குள்ளே அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் dx. ஓகே, ரைட். இப்போ நம்ம ட்ரிப் வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகிட்டுன்னு பேசிகிட்டு இருக்கோமா, அப்போ வெலாசிட்டி நம்மளுக்கு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன நம்மளுக்கு இங்கே dx, டைம் என்ன dt. அப்போ vd ஈக்குவல் டு dx பை dt. இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ dx ரைட் சைடே வச்சுக்கோங்க, இந்த dtயை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் இப்போ நம்ம dx ஈக்குவல் டு v dtன்னு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே, ரைட். இப்போது A is the area of cross section of the conductor. The electrons available in the volume of the length dx. இப்போ ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த கண்டக்டர். அப்போ அந்த கிராஸ் செக்ஷனில் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் த லென்த், அந்த லென்த்துக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு என்ன எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு தெரியும். ரைட். ஸோ வால்யூம் இன்ட்டு நம்பர் பர் யூனிட் வால்யூம்.
ஸோ இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ அண்டு எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த வால்யூம் ஆஃப் த லென்த் டிஎக்ஸ். அப்புறங்க வால்யூம் இன்ட்டு நம்பர் பர் யூனிட் வால்யூம். ஸோ வால்யூம் என்ன வரும், ஏரியா இன்ட்டு ஆகிட்டா, அப்போ ஏரியாவுக்கு ஏ இன்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து டிஎக்ஸ்ன்ற லென்த்து. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே எவ்வளோ லென்த் இருந்தால் நம்ம எவ்வளோ லென்த் தான் போயிருக்குன்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஏ இன்ட்டு டிஎக்ஸ் இன்ட்டு நம்பர் பர் யூனிட் வால்யூம், அந்த ஒரு யூனிட்டுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ n எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்னன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சப்ஸ்டியூட்டிங் ஃபார் டிஎக்ஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2.7 இன் 2.8. 2.7 இன் 2.8. இப்போ பாருங்கள், ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸில் ரைட் ஏ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 7 தான் கொண்டாந்து எங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி 8ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 8ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு டிஎக்ஸ் வரையும் நம்மளுக்கு தெரியும், வி டிடி, அதை கொண்டு வந்து இந்த டிஎக்ஸ்ன்றதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரைட், அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வி டி டிடி இன்ட்டு என் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் சார்ஜ் இன் வால்யூம் எலமெண்ட், டோட்டலாக எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அந்த எலமெண்ட்டில் வால்யூம் எலமெண்ட்டுக்குள்ளே. அப்போ டோட்டல் சார்ஜ் நம்ம வந்து டெல் டிக்யூவா கேபிட்டல் கியூவா, டோட்டல் சார்ஜ்னா கேபிட்டல் கியூவா, டிக்யூ ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலமெண்ட். இப்போ நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், அப்போ அந்த எலக்ட்ரான்ஸும் அந்த வால்யூம்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பாருங்க, டிக்யூ ஈக்குவல் டு சார்ஜா, இப்போ வந்து நம்மளுக்கு என்னது எலக்ட்ரான் தானே, எலக்ட்ரான் ஓகே, எலக்ட்ரானிக் சார்ஜுக்கு ஈன்னு போட்டுக்க போகிறோம், எலக்ட்ரிக் சார்ஜுக்கு இ இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த வால்யூம் எலமெண்ட்டு. நம்ம தான் மேலேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுமே வால்யூம் எலமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன்ஸ். இப்போ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ விடி டிடி இன்ட்டு என். ரைட், இன்ஸ் த கரண்ட்டு நம்மளுக்கு என்னது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஐ ஈக்குவல் டு டிக்யூ டிவைட் பை டிடி. ஸோ இதுனா டிக்யூ டிவைட் பை டிடி. இதை நம்ம வந்து இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே கரண்ட்டுக்கான வந்து ஸோ எக்ஸ்பிரஷனாக இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ரைட், இப்போ டிக்யூவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மேலே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என் இ ஏ விடி இன்ட்டு டிடி, தென் கீழே இருக்கிற டிடி. ரைட், இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள், இதெல்லாம் கேன்சல் ஆக பாருங்கள், டிடி டிடி கேன்சல் ஆகிடுங்களா. ரைட், ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு NEAVD. இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு ஸோ உள்ள வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த கரண்ட். ஐ ஈக்குவல் டு என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈன்றது அந்த எலக்ட்ரிக் சார்ஜ், ஏன்றது ஏரியா, வீடுன்றது ட்ரிப் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் டென்சிட்டி, அப்போ அந்த பர் யூனிட் ஏரியாக்குள்ளே எவ்வளோ டென்சிட்டி இருக்குது நம்ம கரண்ட்டோட டென்சிட்டி ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் கரண்ட் டென்சிட்டி J is defined as the current per unit area of cross section of the conductor. ஸோ அந்த கண்டக்டரில் பர் யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் ஸோ எவ்வளோ கரண்ட் போகுது அதான் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கரண்ட் டிஃபைன் as the current per unit area of cross section of the conductor. ஸோ அந்த இங்கே பாருங்கள், ஜே வந்து கரண்ட் டென்சிட்டிக்கான சிம்பிள், ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ. ஐன்றது கரண்ட்டு, பர் ஏன்றது ஏரியா, பர் யூனிட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். அந்த கண்டக்டரோட ஸோ பர் யூனிட் கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதான் வந்து நம்மளுக்கு கரண்ட் டென்சிட்டி. ரைட், தென் கரண்ட் டென்சிட்டி யூனிட் வந்து கரண்ட் டென்சிட்டி யூனிட் வந்து ஸோ ஆம்பியர் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஆம்பியர் M-2 போகலாம். ஏன்னா நம்மளுக்கு M² மேலே வந்து நம்மளுக்கு -2 ஆகிட போகுது. இப்போ எப்படி இங்கே ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயராக போட்டிருக்காங்கன்னா, கரண்ட்டுக்கு எஸ்ஐ யூனிட்டு ஆம்பியர், ஐக்கு அதை ஐன்னா கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏரியாவுக்கு நம்மளுக்கு என்ன வரும், லென்த் இன்ட்டு பிரெத்து, ஸோ வந்து M இன்ட்டு M ஸ்கொயரு, ஸோ வந்து மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், வேல்யூ நம்ம இந்த நெக்ஸ்ட் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். J ஈக்குவல் டு ஐ பை ஏல வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, ஜே ஐயோட வேல்யூ NEAVD,
ஏவிடி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ அப்படியே போட்டுக்க போகிறோம். ஓகே, நம்ம எந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி நம்ம 2.9லேருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ஏஏ கேன்சல் ஆகிடுதுங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? NEVD இந்த ஈக்குவேஷன் தான் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட் டென்சிட்டி வந்து J = NEVD. என்னென்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஈன்றது எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரான் இன்ட்டு விடி. விடினா நம்மளுக்கு என்னது? ட்ரிப் வெலாசிட்டி. எலக்ட்ரானோட ட்ரிப் வெலாசிட்டி தான் விடி. ரைட். ஸோ அந்த அபோவ் அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து வேலிட் ஒன்லி when the direction of current is perpendicular to the area A. அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக தான் கரண்டோட டைரெக்ஷன் இருக்குன்றாங்க. எப்படி இருக்கும்? ஸோ டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியா ஏ. ஸோ அப்போது இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இதுதான் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் தான் கரண்ட்டு. ஸோ இந்த டைரெக்ஷன் தான் கரண்ட்டு. ஏன்னா நம்ம ட்ரிப் வெலாசிட்டி இந்த சைடு போயிட்டுருக்குல்ல, அப்புறம் இப்படி சொல்ல நமக்கு இதான் வந்து ஏரியா, இந்த பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் தான் ஸோ கரண்ட்டு. அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் இப்போ நாங்கள் பேசுகிறோம். ஓகே, ரைட். இன் ஜென்ரலாக கரண்ட் டென்சிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. கரண்ட் டென்சிட்டி வந்து ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி. நம்ம வெக்டார் குவான்டிட்டி என்னன்னு தெரியும்? போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். ரைட். இப்போ நம்ம J = NEVD இதை நம்ம லாஸ்ட்டாக டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? விடியோட வேல்யூ தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இந்த விடியோட வேல்யூ ஈக்குவேஷன் இந்த 2.4 தான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து நம்ம என்ன போகிறோம்? நம்ம இங்கே இந்த விடின்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்படிங்க பாருங்கள், J = N. இந்த விடிக்கு பாருங்கள், இங்கே ஒரு இ இருக்கா? இல்லை அப்படியே கொண்டாந்து நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், J = N E. இப்போ விடிக்கு பதில் எதனா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் நம்ம? மைனஸ் E tau by M into E. ரைட். இங்கே பாருங்கள், E into E அப்படியே N அப்படியே போட்டுங்க. N E into E ஸ்கொயரு டவு E M. இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம கிடச்சிச்சு. இங்கே மைனஸ் வந்துருக்கு. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன மைனஸ் வந்து இருக்கு, மைனஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இந்த N E ஸ்கொயர் டவு பை M இது எல்லாமே ஸோ எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சிக்மாவோட வேல்யூ. சிக்மா = NE ஸ்கொயர் டவு பை M. ஸ்கால்ட்னா நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி. அந்த வேல்யூ நம்ம என்ன வேல்யூ வந்தது? கண்டக்டிவிட்டி வருது. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, E இருக்குது. அப்புறம் மைனஸ் சிக்மா E வெக்டர். தென் பட் கன்வென்ஷனலி இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் சிக்மான்னு வந்திருக்குல்ல, ஏன் அங்கே மைனஸ் வந்திருக்குன்றதை நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், வி டேக் த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி ஆஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அபவ் த ஈக்குவேஷன் பிகம்ஸ். நம்ம இப்போது எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா எலக்ட்ரானோட டைரெக்ஷன் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எதை வச்சு பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம எலக்ட்ரானோட டைரெக்ஷன் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம எலக்ட்ரானோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் நமக்கு என்ன டைரெக்ஷனு? கன்வென்ஷனல் கரண்டோட டைரெக்ஷன். அப்போ இங்கே வந்து மைனஸ்னால் நம்ம எலக்ட்ரான் டைரெக்ஷன் பேசிகிட்டு இருக்கோமா? அப்போ எலக்ட்ரான் டைரெக்ஷன் ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் கரண்ட் டைரெக்ஷன். அப்போ வந்து எலக்ட்ரான் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்னா நம்மளுக்கு இங்கே மைனஸ் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிட போகுது. J = சிக்மா E வெக்டர். ரைட். ஜஸ்ட் இந்த J = சிக்மா E வெக்டர் தான் வந்து ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லாவாக மாறுது. ரைட். த இன்வெர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி. இப்போ சிக்மா இருக்குது பார்த்தீங்களா? சிக்மா தான் நம்ம வந்து கண்டக்டிவிட்டின்னு பற்றி நம்ம இங்கே பேசணும். அப்போ அதோடைய சிக்மாவோட ரெசிப்ரோக்கல் வழி தான் நம்மளுக்கு என்னது? ரெசிஸ்டிவிட்டி. இங்கே பாருங்கள்,
ஸோ 1 by sigma equal to rho. 1 by sigma equal to rho. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு 1 by சிக்மாவா, அப்போ 1 by சிக்மாவோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு சிக்மாவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம n e ஸ்கொயர் டவு பை எம்ன்ற நம்ம வந்து இப்போ வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோமா, இதாவது சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அப்படியே ரெசிபிளாக மாறப்போகுது m by n e ஸ்கொயர். ஸோ டவ்வாக சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்மை கிளியராக ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ காப்பர் ஒயர் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 0.5. ஸோ வந்து 0.5 millimeter square carries a current of 0.2 ampere. If the free electrons density of copper is 8.4 into 10 power 28 per meter cube, then the compute the drip velocity of the free electrons. இப்போ drip velocity என்ன பண்ண சொல்கிறாங்க, டெரைவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் drip velocity of the electrons and current in a wire of cross section area A. இப்போ drip velocity VD equal to, ஸோ I by A நம்மளுக்கு ரைட், I by A நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு n, எலக்ட்ரிக் சார்ஜ் E. இப்போ பாருங்கள், ஈன்றது எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் டென்சிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கரண்ட் வந்து 0.2 ஆம்பியரா, 0.2. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8.4 இன்ட்டு 10 power 28 இன்ட்டு எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 இன்ட்டு 10 power minus 19. எலக்ட்ரானோட சார்ஜும் புரோட்டானோட சார்ஜும் நமக்கு சேம் தான். 1.6 இன்ட்டு 10 power minus 19 இன்ட்டு ஏரியா 0.5 இன்ட்டு வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயரு. ஸோ அப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம ஸோ வந்து நம்மளுக்கு பண்ண வந்து நீங்கள் அந்த 10 power வந்து -3 போட்டாலும் உங்களுக்கு 10 power -6 ஆகிட போகுது. ஸ்கொயர்னால் உங்களுக்கு 10 power -6 ஆகிட போகுது. நெக்ஸ்ட் இது எல்லாமே நீங்கள் மல்டிபிள் பண்ணி 0.2 பை அந்த வேல்யூ வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.03 இன்ட்டு 10 power -3 மீட்டர் பர் செகண்ட்ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போது இந்த எலக்ட்ரான்ஸோட ட்ரிப் வெலாசிட்டி எவ்வளோ நம்மளுக்கு 0.03 இன்ட்டு 10 power -3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபாலோயிங் பர் செகண்ட் த்ரூ ஏ கண்டக்டர் வென் ஏ கரண்ட் ஆஃப் 32 ஆம்பியர் ஃப்ளோஸ் த்ரூ இட். உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, பர் செகண்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 32 ஆம்பியர். அங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐ கரண்ட் 32, டைம் 1 செகண்ட். ஓகே, எலக்ட்ரோட சார்ஜ் உங்களுக்கு தெரியும் 1.6 இன்ட்டு 10 power -19 கூலும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பர் செகண்ட் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கரண்ட்டு I ஈக்குவல் டு Q/T உங்களுக்கு தெரியும். Q சார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் E டிவைட் பை T. ஸோ நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம் Q ஈக்குவல் டு NE. ரைட். ஸோ பாருங்கள், இப்போ என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ரைட், E/Tயை இங்கே ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போனா நம்ம IT டிவைட் பை E. N ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 32, டைம் வந்து எவ்வளோ 1 செகண்டுக்கு 1, எலக்ட்ரிக் சார்ஜ் 1.6 இன்ட்டு 10 power -19. ரைட். ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 20 இன்ட்டு 10 power 19. ஸோ எப்படி 20 எங்கே எப்படி சிம்பிளிஃபை பண்ணோன்னா 32 இருக்குங்களா, இன்ட்டு 1 இருக்கா, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1 கேன்சல் ஆகிடும். 32 by 16 இன்ட்டு 10 power -19. ரைட். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ரைட். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருமா? ஓகே, ரைட். இப்போ நம்ம 1 தானே இருக்குது. இப்போ நம்ம ஒரு டிஜிட் சாரி இங்கே வந்து நீங்கள் ஒரு டிஜிட் தள்ளிச்சுன்னா இங்கே 10 ஆகிடும். ஓகே, ரைட், கரெக்ட் தான். இப்போ இங்கே 320 டிவைட் பை 16
ஸோ நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் 20 வந்துட போகுது, ரைட். இன்ட்டு 10 பவர் 19. இப்போ நீங்கள் இந்த ஒரு டிஜிட் தள்ளிச்சுன்னு வச்சுக்க 2 இன்ட்டு 10 பவர் 20 எலக்ட்ரான்ஸாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பர் செகண்டுக்கு ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 10 பவர் 20 எலக்ட்ரான்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.